தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி கிளாம்பாக்கத்தில் விட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் தேர்தல் 356 வாக்குறுதியின்படி ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. மேலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செவிலியர்கள் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இரவு 7:30 மணிக்கு அவர்களை போலீசார் கைது செய்து பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அங்கேயும் திமுக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைமேடையில் அமர்ந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கிளாம்பாக்கம் பேருந்து முனைய நிர்வாகம் திடீரென மின் இணைப்பை துண்டிப்பு செய்தது. இருந்த போதிலும் தங்களது கைகளில் இருந்த கைபேசிகளை ஒளிர செய்து தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு முதல் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் போலீசார் செவிலியர்களை கைது செய்து பேருந்து மூலம் அழைத்து சென்று ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இதனால் கிளாம்பாக்கம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியில் 356 படி அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று ஒரு அகிம்சை வழியில் போராடிய செவிலியர்களை இந்த கருணையற்ற ஒரு தமிழக அரசு, சமூக நீதி பேசும் சமூக நீதியற்ற இந்த தமிழக அரசு நியாயமான முறையில் போராடிய செவிலியர்களை காவல்துறையை வைத்து அடக்குமுறையை பயன்படுத்தி கைது செய்து கிளாம்பாக்கம் போன்ற பேருந்து நிலையங்கள் மட்டுமல்லாமல் ரோடில் கூட இறக்கிவிட்டு செவிலியர்களை ஒரு இக்கட்டான அவல நிலைக்கு நேற்றைய தினம் செய்தது. அதையும் தாண்டி செவிலியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே அமர்ந்து 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இந்த கொட்டு மழையிலும் பனியிலும் தங்களுடைய போராட்டத்தை வெற்றிகரமாக தொடர்ந்த நிலையில் மறுபடியுமாக காவல்துறையின் கைது நடவடிக்கையின் அடிப்படையில் இன்று மண்டபத்தில் அடைக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிற இந்த நேர காலகட்டத்தில் கடந்த 3 நாட்களாக செவிலியர் நியாயமான கோரிக்கைகளுக்காக இந்த அரசாங்கமானது எந்த ஒரு முயற்சியும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட இந்த அரசாங்கம் அழைப்பு விடுக்கல. அமைச்சரானவர்